நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். நான் உங்கள் காவோலை எடிசன். காலை வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காவோலை எடிசன். மீண்டும் ஒரு விபத்தை மையமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி செய்யப்பட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமோ என்னவோ, ஆனால் அதற்காகவே கனத்த இதயத்துடன் இன்று மீண்டும் உங்களை இந்த காணொளி வாயிலாக சந்திக்க வேண்டிய நிர்பந்தம். இதற்கு முந்தைய காணொளியில் நம் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அம்மோனியா கசிவு சம்பந்தமான ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தோம். அது நம்முடைய முதல் முயற்சி என்பதன் காரணமாக அவற்றில் பல குறைபாடுகள் இருந்திருக்கின்றன. நண்பர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். அவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த ஒரு காணொளியை கண்டிப்பாக நாம் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்ல நேரிடும் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்முடைய அரசு அமைப்பானது அதற்கு சம்மதம் தரவில்லை. மேலும் ஒரு 2 நாள் லக்னோவில் ஒரு பயங்கர தீ விபத்து, ஏறக்குறைய 17 பேர் மாண்டதாக அரசு அறிக்கைகள் சொல்லுகின்றன. கள நிலவரங்களும் அப்படித்தான் கண்டிப்பாக இருக்கும். ஏனெனில் முன்பு இருந்த காலகட்டங்களைப் போல் இப்பொழுது ஏமாற்றுவதற்கான சதவீதங்கள் மிக குறைவு. இன்று நான் உங்களுக்கு லக்னோவின் அந்த துயர சம்பவத்தை குறித்துத்தான் பேச இருக்கிறேன். அன்றும் பல குடும்பங்களுக்கு நம்போல்தான் விடிந்திருக்கும். நமக்கென்ன என்றுதான் அவர்களும் நினைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை பயணமானது அன்று ஒரு தடையை நோக்கி சென்று கொண்டிருந்திருக்கிறது என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். சுமார் 15 மாணவர்கள் தீயில் கருகி போனார்கள். அவர்களுடைய வாழ்க்கையானது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இந்த முற்றுப்புள்ளி எதனால் வைக்கப்பட்டது? எல்லாவற்றையும் சாதாரணமாக கடந்து போகும் நாம் இவற்றையும் 2 நாட்களுக்குள் மறந்துவிடப் போகிறோம் என்பது மட்டும் உறுதி. ஆனால் இது மறந்துவிடக்கூடியதா, மறக்கப்பட வேண்டியதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்றுமே நம் வீட்டு கதவுகளை தட்டும் வரை நாம் யார் என்று கேட்பதில்லை. இவ்வாறு ஒரு சுயநல மனப்போக்குடன் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை சென்ற காணொளியில் கண்டோம். விபத்து தானே, இதை எப்படி நாம் நிறுத்த முடியும், இது எப்படி நாம் யாரையும் குறை சொல்ல முடியும் என்று நாம் நினைக்கலாம். இது கண்டிப்பாக விபத்து அல்ல. நம்முடைய அரசு நடைமுறைகளாலும் அலட்சியத்தினாலும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொலை என்றே சொல்ல வேண்டும். ஒரு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்படும் போது அவற்றில் கவனிக்க வேண்டிய பல விஷயங்களும் பல நடைமுறை திட்டங்களும் உள்ளன. நாம் சொல்வதில்லையா, நம் வீட்டில் ஒரு சிறிதாக தீப்பிடித்து விட்டால் நம்முடைய அறியாமையும் கவனக்குறைவே காரணம் என்று சொல்லும் நாம் இதனால் அத்துடன் நின்று விடுகிறோம். இதற்கு மேலேயும் அந்த கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகள், அந்த அரசியல்வாதிகள், இவர்கள் எல்லாம் இதற்கு பொறுப்பேற்க சொல்ல மாட்டோமா? கண்டிப்பாக ஒரு விதத்தில் மட்டுமல்ல, முழுமையாக இவற்றிற்கெல்லாம் அவர்களே காரணம் என்று சொல்ல முடியும்.
எப்படி என்றால், அந்த கட்டிடத்தில் ஏதாவது விபத்து ஏற்படுமாயின் தப்பி செல்வதற்கான அவசர கால வழிகள், அதாவது நீங்கள் கவனித்திருப்பீர்கள், நிறைய இடங்களில் மருத்துவமனைகளில் அவற்றை கவனித்திருப்பீர்கள். இல்லை என்றால் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அவசர கால வழிகள், எமர்ஜென்சி எக்ஸிட்டுகள் அடையாள குறியீட்டு, அம்பு குறியீட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். முதற்கட்ட தகவல்கள் என்ன சொல்லுகின்றனவென்றால், அந்த கட்டிடத்தில் அவசர கால வழிகள் அமைக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றன. விபத்து நடந்த பிறகு உறுதிப்படுத்தும் அந்த முதற்கட்ட தகவல் நடவடிக்கைகள் அதற்கு முன்னால், விபத்து நடப்பதற்கு முன்னால் ஏன் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் கேள்வி. அதற்கு சில அதிகாரிகளை மட்டும் குற்றம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இது நம்முடைய சிஸ்டத்தின் குறைபாடு. இதைத்தான் மாற்ற வேண்டும் என்று நாம் வாதித்துட்டு கொண்டு இருக்கிறோம். இதை கேட்கும் சிலர்கள், ஏன் நல்லபடியாகத்தானே சென்று கொண்டிருக்கிறது என்று கேட்பார்கள். கண்டிப்பாக இல்லை. ரோட்டில் நடந்து செல்லும் மனிதன் எப்பொழுதும் விபத்தை சந்திப்பதில்லை. ஏதோ ஒரு விதி மீறல் ஏற்படும் போதுதான், அதன் காரணமாகத்தான் கூடுதலான விபத்துகள் நிகழ்கின்றன. அதே கட்டிடத்தில் எமர்ஜென்சி எக்ஸிட் இல்லை என்பது மட்டுமின்றி, இருந்த சில வழிகளும், அதாவது தப்பிச் செல்வதற்கு உகந்ததாக இருந்த சில வழிகளும் துரதிர்ஷ்டவசமாக பல பொருட்களை கொண்டு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. லக்னோ போன்ற ஒரு நெருக்கடியான நகரங்களில் கட்டிடம் கட்டுவதற்கான சட்ட திட்டங்கள், விதிகள் எதுவும் அங்கு பின்பற்றப்படவில்லை என்பது முதற்கட்ட தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. விபத்து நடந்தவுடன் தீயணைப்பு துறையினரும் மீட்பு குழுவினரும் அங்கு வந்து சேருவதற்கு அங்கிருந்த குறுகலான சாலை அமைப்பு தடையாக இருந்திருக்கிறது. ஆனாலும் அவர்கள் மனிதாபிமானத்துடன் தங்களால் இயன்றவரை போராடி இருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டமானது உயிர் பலிகளை கண்டிப்பாக குறைத்திருக்கக்கூடும். எனவே அந்த பொது பணியாளர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். மேலும் குறுகலான அந்த பாதையில் செல்வதற்கும் நம்முடைய நாட்டின் பல பகுதிகள் இவ்வாறே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்குள் சென்று தீயை அணைப்பதற்கான முறையான தீயணைப்பு கருவிகள் தீயணைப்பு துறையிடம் உள்ளனவா என்றால் கேள்விக்குறிதான். சமீபத்தில் நான் ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்தது. அது ஏஐயால் வடிவமைக்கப்பட்டதாக கூட இருக்கலாம். நான் அதை முழுமையாக உறுதிப்படுத்தவில்லை. சிறிதையான ஒரு ரோபோ போன்ற அமைப்பு அந்த காணொலியில் வேகமாக முன்னேறி சென்று குறுகலான, மிக குறுகலான, அதாவது நேரோ டைப், மிக குறுகலான ஒரு பாதையில் பயணிக்கிறது. அங்கு தீப்பிடித்துக் கொண்டிருக்கும், தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் ஒரு கட்டிடத்தின் அருகில் நின்று அது பலவிதமான மாயாஜாலைகளை செய்து அங்கிருக்கும் தீயை அணைக்கிறது. இவ்வாறான ஒரு அமைப்பு நம்முடைய தீயணைப்பு துறையில் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை. அதே பழைய தீயணைப்பு வண்டிகள், அதே பழைய தீயணைப்பு வீரர்களுக்கான தளவாடங்கள், பாதுகாப்பு கருவிகள், இவைகள்தான் இன்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. நவீனமயமாக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் அரசு இவ்வாறான நவீனமான உபகரணங்களை தீயணைப்பு துறைக்கு வழங்கி இருக்கிறதா? தீயணைப்பு துறை மட்டுமின்றி நாம் பேச வேண்டிய நேரம் எல்லா விதமான அரசு துறைகளும் பின்தங்கி இருப்பதன் காரணமாகவே இவ்வாறான நிகழ்வுகள் முக்கியமாக நடக்கின்றன. தீயணைப்பு வண்டிகள் வந்தது மட்டுமின்றி அங்கிருந்து காயப்பட்டவர்களை அகற்றுவதற்காக வந்த ஆம்புலன்ஸ்களும் குறிப்பிட்ட தூரத்திலேயே நிறுத்தப்பட வேண்டிய நிர்பந்தம் இருந்திருக்கிறது.
எனவே அதற்கான முன்னேற்பாடுகளும் இந்த அரசுகளால் செய்யப்படுவதில்லை. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் அவர் கட்டிடம் கட்டுவதற்கான விதிமுறைகளை மீறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கட்டிடமானது ஒரு குடியிருப்பு கட்டிடமாக அனுமதி பெற்றிருக்கிறது நகராட்சியிடம். ஆனால் அது ஒரு வியாபார நோக்கத்துடனான கட்டிடமாக செயல்பட்டிருக்கிறது. இதுவும் பொதுவாக நடப்பதுதான் என்று நாம் எல்லாவற்றையும் சாதாரணமாக கடந்து செல்கிறோம். ஏனெனில் அதே காரியத்தை தான் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனால் நம்மால் அதை சாதாரணமாக கடந்து செல்ல முடிகிறது. அந்த அடுக்குமாடி கட்டிடங்கள் வணிக கட்டிடங்களாக மாற்றப்பட்டு அவற்றில் அனுமதிக்கப்பட்ட நபர்களை விட கூடுதலான நபர்கள் இருந்ததன் காரணமாகவே இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு அரசாங்கம் எந்தவிதமான தடைகளையும் எடுக்கவில்லை. அது இப்பொழுது நடப்பது மட்டுமல்ல, ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் சென்ற காணொளியில், எப்பொழுதுமே நாம் பட்ட பிறகுதான் அவற்றை திரும்பி பார்க்கிறோம். திரும்பி பார்த்த பிறகு மறக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். இவற்றில் நடந்த நோக்கங்களை பாருங்கள். ஒரு தனியார் லாப நோக்குடன் கட்டிடங்களை மேலே கட்டுவதற்கு அனுமதி இல்லாமலேயே கூடுதல் தளங்களை எழுப்பி இருக்கிறார். இது ஒரு தனிநபர் செய்த முதல் குற்றமாக எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல தீயணைப்பு கருவிகளை பெயரளவில் தான் இப்ப நிறைய இடங்களில் மாட்டி வைப்பதே இல்லை. மாட்டி வைக்கும் தீயணைப்பு கருவிகள் வேலை செய்கின்றனவா என்று கேட்டால் கண்டிப்பாக என்னால் உறுதிபட கூற முடியும். நமது நாட்டில் பொது இடங்களில் நிறுவப்பட்டிருக்கும் தீயணைப்பு கருவிகளில் 95%, அதாவது 95%, 5% நாம் வேண்டுமென்றால் சரியாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 95% தீயணைப்பு கருவிகள் பயன்பாடற்றவை. பயன்பாடற்றவை மட்டுமல்ல, அது காலாவதியானவையும் கூட. அவற்றால் கூட நமக்கு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் ஆய்வு அறிக்கை. பொதுவாக நம்முடைய நிலை எங்கே இருக்கிறது? இந்தியாவுடைய தொழிற்சாலை சம்பந்தமான பாதுகாப்புடைய நிலைமை உலக அளவில் எங்கே இருக்கிறது? அதை ஒரு ஆய்வு சொல்லுகிறது. 178 நாடுகளில் அந்த ஆய்வுகளை எடுத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய நாம் 156வது இடத்தில் இருக்கிறோம். நாம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பறைசாற்றுவது போல விஸ்வகுரு என்று சொல்லுவார். அதாவது உலகத்திற்கே நாம் ஆசிரியராம். அங்கே சென்று கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இவர்கள் சொல்லும் ஆசிரியர் நம் ஊர்களில் ரியல் எஸ்டேட்டில் ஈடுபட்டிருக்கும், ரியல் எஸ்டேட்டில் பிசினஸில் நிறைய ஆசிரியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களாகத்தான் இருக்குமோ என்று என்னால் சொல்ல முடியவில்லை. அப்படி ஒரு மார்தட்டி கொள்ளும் நாம் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய தொழிற்சாலை பாதுகாப்பு இண்டெக்ஸில் வெறும் 90% பின்தங்கி இருக்கிறோம். முழுமையாக நாம் பின்தங்கி இருக்கிறோம். வெறும் 10% ஏற்பாடுகள் தான் உலக அளவில் பார்க்கும்போது நம் நாடு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஆகவே இவை போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இவை அனைத்தும் சீர் செய்யப்பட வேண்டும். இது ஏதோ கண்டிப்பாக ஒன்று மட்டும் சொல்ல முடியும். 1980களில் நம்முடைய நாட்டின் நிலைமை இவ்வளவு மோசமாக இருந்ததில்லை. அதற்கு ஒரு காரணம், அந்த காலகட்டங்களில் மனிதர்கள் குழு மனப்போக்குடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காலம் மாறிவிட்டது. சமூக ஊடகங்கள் பெருகிவிட்டன. என் போன்ற சிறியோன் கூட உங்கள் போன்றவருடன் தொடர்பு கொள்வதற்கு சோசியல் மீடியா போன்ற
தளங்கள் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கின்றன. இந்த நிலைமையில் நாம் ஒரு மனிதன் சந்தித்துத்தான் தகவல்களை பரிமாற வேண்டும் என்ற காலகட்டத்தில் இல்லை. ஆகவே நாமும் தனி ஒரு அறைக்குள் வாழும் ஜந்துக்கள் போல் மாறிவிட்டோம். இருப்பினும் அந்த காலகட்டங்களில் மனிதர்களுக்கு உதவி செய்தார்கள். பிறருடைய குற்றங்களை சொல்லி பயப்படாமல் சொன்னார்கள். சண்டையே வரும் என்றாலும் அவர்கள் அவற்றை தவிர்க்க விரும்பவில்லை, குறைகளை சொன்னார்கள். அரசு எந்திரத்தின் செயற்பாடுகளை தங்களுடைய எதிர்ப்பு மனப்பான்மையால் வெளிப்படுத்தினார்கள். ஆகவே பல விஷயங்கள் இவற்றை விட மேந்தங்கியே இருந்தன என்பது மட்டும் உண்மை. இவற்றை இன்றைய இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் அனைவரும் நவீனமயமாக்கப்பட்ட உலகத்தில், அதாவது இயந்திரங்களால் சூழப்பட்ட இந்த உலகத்தில், குறிப்பாக எலக்ட்ரானிக் பொருட்களால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் கண்டிப்பாக அதனுடைய சந்தோஷம் இவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நம்முடைய இடத்திற்கு வருவோம். அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் மட்டுமே குற்றம் சொல்லிக் கொண்டிருந்தால் அது சரிதானா? ஏன் அரசு இவற்றிற்கான விதிமுறைகளை வகுக்கவில்லையா, வழிகாட்டுதல்களை சொல்லித்தரவில்லையா என்பது அடுத்த கேள்வி. நாம் எப்பொழுதுமே ஒரு வணிக வளாகத்தில், அதாவது ஒரு தந்தையானவர் தன்னுடைய அந்த குடும்பத்தின் அம்மாவையும், அதாவது தன்னுடைய மனைவியையும் 2 குழந்தைகளையும் ஒரு பெரிய வணிக வளாகம், அதாவது உங்களுடைய எண்ணப்படி பெரிய ஷாப்பிங் மாலுக்கு அழைத்து செல்லுகிறார். எங்கள் காலகட்டங்களில் எல்லாம் ஷாப்பிங் என்பது அத்தியாவசியமாக இருந்தது. இன்று சனிக்கிழமை சாயந்திரம் ஒரு ஷாப்பிங் சென்றுவிட்டு வெளியில் உணவகங்களில் துரித வகை உணவகங்களில் சாப்பிடவில்லை என்றால் அவன் ஏளனமாக பார்க்கப்படும் காலநிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வளர்ச்சி அடைந்த நாம் நமக்கு தேவையான விஷயங்களில் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா என்று கவனிக்க வேண்டும். நாம் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு செல்லுகிறோம், மல்டிப்ளெக்ஸ் மால் என்று சொல்கிறார்களே, அங்கே செல்லுகிறோம். செல்லும் போது எந்த தந்தையாவது நெருக்கடியான இந்த இடத்தில் ஒருவேளை ஒரு விபத்து ஏற்பட்டால் நான் என் குழந்தைகளை, அதாவது நான் சொல்ல வேண்டியது எல்லோரும் கவனிக்க வேண்டிய விஷயம், ஆனால் குறைந்த அளவிலாக அந்த ஒரு சிறிய குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் அந்த தந்தை என்ற அந்த தலைமையாவது இந்த வணிக வளாகத்தில் ஒரு விபத்து ஏற்படுமானால் நாம் எவ்வாறு தப்பிச் செல்ல வேண்டும், அதற்கான வழி எங்கே இருக்கிறது என்பதை முன்னெச்சரிக்கையாக கவனிக்கிறானா என்றால் கண்டிப்பாக இல்லை. வணிக வளாகத்தில் புகுந்தவுடனேயே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கேளிக்கைகள் நிறைந்த அந்த உலகத்தில் லயத்து சென்று விடுகிறது, மயக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறோம். அதே போல நம் பிள்ளைகள் படிக்கும் பள்ளிகள், இதற்கு சிறந்த உதாரணம் தமிழ்நாட்டில் நடந்த கும்பகோண தீ விபத்து. இன்று நினைத்தாலும் நெஞ்சம் பதறுகிறது. நம் வருங்கால நாட்டின் தூண்கள் என்று வர்ணிக்கப்படும் குழந்தைகள், அவர்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள் என்று சொல்லப்படும் பள்ளிக்கூடங்கள், இப்பொழுதெல்லாம் சொல்றதில்ல. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இதெல்லாம் வருங்கால இந்தியாவை உருவாக்கும் தொழிற்சாலைகள் என்று பயங்கரமான வசனங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம யாரும் அதை சொல்லவில்லை. ஆனால் அது எல்லாமே இப்போ வியாபார கூடங்களாக மாறி போய்விட்டன. அந்த கூடத்திற்குள் செல்லும் பெற்றோர் கவனிக்கிற விஷயங்களை என்னுடைய சக உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் கேட்கும்போது அவர்கள் முதலில் கவனித்த விஷயம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஏசி இருக்கிறதா என்பது. எவ்வளவு அருமையான சிந்தனை பாருங்கள். நம்ம பிள்ளை எவ்வளவு கவனமா இருக்கான். நம்ம பிள்ளை பள்ளிக்கூடத்துக்குள்ள போறான், அந்த பள்ளிக்கூடத்தில் ஏசி இருக்கா இல்லையாப்பா, முதல்ல அதை பாரு. ஏசி இல்லாத பள்ளிக்கூடம் கீழ்த்தரமாக நினைக்கும் காலகட்டத்தில் இந்த மத்திய வர்க்கமானது சென்று கொண்டிருக்கிறது. இவனுடைய நிலைமை என்ன? ஏறக்குறைய ஒவ்வொரு மத்திய வர்க்கமும் சுமார் 3.5 லட்சம் கடனில், 3.5 லட்சம், அதாவது அது ஆவரேஜான ஒரு கணக்கு, அரசனுடைய கணக்கு. 3.5 லட்சம் ரூபாய் கடனில் இருப்பதாக சொல்லுகிறது இந்த அரசின் அறிக்கை. இவன் என்ன செய்கிறான் பாருங்கள்,
அங்கு சென்று இந்த பள்ளிக்கூடத்தில் குளிர்சாதன வசதி இல்லை என்றால் அந்த பள்ளிக்கூடம் தன் குழந்தை படிப்பதற்கு தகுதியற்றது என்று நிர்ணயிக்கிறான். எவ்வாறு பள்ளிக்கூடத்தை செயல்படுத்தும் பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கும் முதலாளிகள் இவற்றை ஒதுக்குவார்கள்? அவர்களுக்கு தேவை இவனுடைய பணம் தானே அன்றி படிப்பா? கண்டிப்பாக இல்லை. அவ்வளவு பார்க்கும் அவர்கள் என்றாவது அங்கு சென்று பெற்றோர் மீட்டிங், அதாவது பேரண்ட் மீட்டிங், பெற்றோர்களுடைய கூட்டம், அங்கு செல்லும் அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள்? கூடுதலாக கேட்கப்பட்ட கேள்விகள், பள்ளிக்கூடத்தில் பாத்ரூம் வசதி சரியாகவில்லை. இது சரியான ஒரு கேள்வியாகத்தான் நமக்கு தோன்றும். ஆனாலும் முதன்மையாக தோன்றக்கூடிய கேள்வி என் குழந்தையின் படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கவில்லை. அதற்கு மாறாக இங்கு இருக்கும் பாத்ரூம் சுத்தமாக இல்லை என்பது நிறைய பெற்றோர்கள் பொதுவாக சொல்லும் ஒரு கேள்வி. அது சரியானதுதான், அது ஒரு சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது, என் குழந்தைகள் இந்த கிளாஸ் ரூமில் சூட்டின் காரணமாக ஒழுங்காக படிக்க முடியவில்லை, இங்குள்ள ஃபேன்களும் குளிர்சாதன வசதிகளும் ஒழுங்காக இயங்கவில்லை. இவற்றையெல்லாம் பார்க்கும் பெற்றோர்கள் கும்பகோணத்திலும் அதே பெற்றோர் மனநிலையில்தான் இருந்திருப்பார்கள். கண்டிப்பாக நாமும் இந்த மனநிலையில்தான் இருக்கிறோம். அதற்கு நாம் கும்பகோணத்தில் கொடுத்த விலையானது ரொம்ப ரொம்ப கூடுதலானது, அதாவது குறைத்து மதிப்பிட முடியாதது. நம் வாழ்க்கையின் ஒரு பெரிய கரும்புள்ளி அல்ல, ஒரு முடிவு புள்ளியாகும், முற்றுப்புள்ளியாகும். பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் நாம், பெற்றோர்களைய நாம், என்றாவது பள்ளியினுடைய நிர்வாகத்தை இந்த பள்ளிக்கூடத்தில் விபத்துக்கால ஒத்திகை நடத்தப்பட்டிருக்கிறதா என்று என்றாவது கேள்வி எழுப்பியிருப்போமா? அதுபோல எந்த அரசாவது, எந்த மாநில மற்றும் மத்திய அரசுகளானது அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் பள்ளிக்கூடத்திலேயே சேஃப்டி ஆபீசர் என்று சொல்லப்படும் பாதுகாப்பு துறை சார்ந்த ஒரு அதிகாரியை, அதாவது அதற்கான பயிற்சியையாவது ஆசிரியர்களுக்கு கொடுத்திருக்கிறார்களா? அதாவது விபத்து காலங்களில் எவ்வாறு குழந்தைகளை நாம் நிர்வகிக்க வேண்டும், அவர்களை அங்கிருந்து காப்பாற்றுவதற்காக நாம் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை அறிந்த ஆசிரியர்கள் யாராவது பள்ளிக்கூடங்களில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா? அல்ல அங்கிருக்கும் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு அது விதமான பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை எந்த மாநில அரசாவது மத்திய அரசாவது உறுதி செய்திருக்கிறதா என்பதை கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்ற பதிலே வரும். நாமும் கேட்பதில்லை. இந்த பள்ளிக்கூடத்தில் இவ்வளவு நாட்களாக என் மகன் வந்து கொண்டிருக்கிறானே, என்றாவது ஒரு நாளாவது விபத்து ஏற்படும் பட்சத்தில், இதற்கு உதாரணமாக நீங்கள் ஜப்பானையும் கியூபாவையும் எடுத்துக்கொள்ள முடியும். ஜப்பானில் அருமையான விபத்துக்கால மேனேஜ்மெண்ட், நிர்வகிக்கும் தன்மையை குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார்கள். அங்குள்ள ஆசிரியர்களுக்கு முக்கியமான அனுபவ பயிற்சி என்ன அளிக்கப்படுகிறது என்றால், விபத்து காலங்களில், பேரிடர் காலங்களில், அவையெல்லாம் நம் நாடுகள் போல அல்ல. அவற்றில் அடிக்கடி பூகம்பங்களும், கியூபா போன்ற நாட்டில் பெரும் சூறாவளிகளும் இயற்கையினுடைய காரணங்களினால் பெருத்து போயிருக்கக்கூடிய ஒரு நாடுகள். அந்நாடுகளில் பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த பயிற்சியானது திடமாகவே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அந்த அரசாங்கங்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் நம் அரசு இவை போன்ற விபத்துக்களில் இருந்து காப்பதற்காகவும் தடுப்பதற்காகவும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் எந்த விதத்தில் பயிற்றுவிச்சிருக்கிறது என்று கேட்டால் கண்டிப்பாக நம்மால் 0 தான் மார்க்களிக்க முடியும். அதே போன்ற பொது ஜனங்களின் அலட்சிய போக்கு, எனக்கு வரவில்லை, எனக்கு வருமா, வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற அல்பத்தனமான ஒரு சிந்தனை. நான், எனது குடும்பம், ஒரு சிறிய சுற்று, அவ்வளவுக்குள் வாழ்ந்து கொள்ளும் நாம் இனிமேலும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால்
லக்னோவில் நடந்தது போல, பள்ளிக்கரணையில் நடந்தது போல விபத்துக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. கடைசியாக லக்னோவில் உயிரிழந்த மாணவ மணிகளுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு, கண்ணீரில் வாழும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இவற்றை ஒரு பாடமாக எடுத்து இனிமேலும் இது போன்ற சட்ட மீறல்களின் காரணமாக எந்தவித உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது, நடக்க விடமாட்டோம் என்ற உறுதிமொழி எடுப்புடன் இந்த நிகழ்ச்சியை கனத்த இதயத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.